வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய 1 மாச சேவிங்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன். இதுல எந்த அளவுக்கு நான் வந்து தங்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்துட்டு நம்ம ஜனவரி மந்த்துக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து நீங்க எந்த அளவுக்கு பணம் சேமிச்சீங்க? உங்களால தங்கம் ஏதாவது வாங்க முடிஞ்சுதா? அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து என்கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அதோட இந்த டெடி வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது கீ போட்டு அவங்களுக்கு வந்து அந்த கீ போட்டுமே ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே சுத்திட்டே இருக்கு அப்படின்றது மாரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே பார்க்கலாம். இந்த அலங்காரம்லாம் வந்து சரவணன் பண்ணியிருக்கிறது. இந்த செயின்லாம் வந்து இந்த டெடிக்கு சரவணன் போட்டு விட்டுருக்கிறாரு. ஸோ அது அப்படியே இருக்கு. இது வந்து 1 இயர் சேவிங்ஸ். இதுவுமே நான் வந்து கன்டின்யூ பண்றேனா இல்லையா அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய 1 மந்த் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நான் உங்களுக்கு சேவிங் சேலஞ்ச் போட்டதுபடி சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 1 இயர் சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம ஒரு 50,000ல இருந்து ரூ. 1,00,000 சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அதுவுமே வந்து கன்டின்யூ பண்றேன். ஆனா நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய சேவிங் சேலஞ்ச் தனியா பண்ணிட்டு இருக்கேன். இத வந்து தனியா பண்ணிட்டு இருக்கேன். அதாவது என்கிட்ட மிச்சமாற அமௌண்ட் எல்லாம் இது வந்து தனியா போட்டுட்டு இருக்கிறேன். அதோட இந்த 1 மந்த் சேவிங் சேலஞ்சையுமே வந்து கன்டின்யூ பண்ணிட்டு, மந்த் எண்டுல உங்ககிட்ட அத ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிட்டு, அதுக்கடுத்து அதிலேயே போட்டுறலாம் அப்படின்றது மாதிரி இருக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சேவிங்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. என்னால வந்து முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10,000 வருமானம் இருந்தாலும், அதுல வந்து ஒரு ரூ. 1,000 வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது மாரி எடுத்து வைங்க. அது வந்து எந்த விதமான சேவிங்ஸா வேணா இருக்கலாம். நீங்க மணியா சேவ் பண்ணலாம். அல்லது ஒரு தங்கத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது மாதிரி, கோல்டு சிட்டு போடுறது அந்த மாரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஆனா கண்டிப்பா சேவிங்ஸ் அப்படின்றத மட்டும் எக்காரணத்த முன்னிட்டு விடாதீங்க. அது ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா கன்டின்யூ பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம ஜனவரி மந்த்துக்கான சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து டார்கெட் அமௌண்ட்டா ரூ. 5,000 சொல்லியிருந்தோம். அந்த ரூ. 5,000 வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ 5,000 மட்டும் தான் பண்ணியிருக்கேனா, இல்ல அதுல வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவும் பண்ணியிருக்கேனா அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து சில்லறை சேமிப்புல இந்த மந்த்துக்கு வந்து ரூ. 700 சேவ் பண்ணேன். அதாவது ஜனவரி மந்த்துக்கு ரூ. 700 சேவ் பண்ணேன். அது வந்து இந்த டெடில தான் போடுவேன். நம்ம வீடியோ கன்டினியூவா பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த டெடி வந்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றதையுமே வந்து காட்டுறேன். இந்த டெடிக்கு வந்து பேக் சைடு அதாவது கீழ் பகுதியில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூடி குடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்த சாவியுமே குடுத்துருப்பாங்க. இது பார்த்தோம்னா இந்த ஹோல்ல விட்டுட்டு, இது மாரி ரைட் சைடு வந்து திருப்பணும். திருப்பின விட்டே இது வந்து ஓப்பன் ஆயிக்கும். இது மாரி தான் இருக்கும். இது வந்து க்ளோஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி வந்து ஒரு ஷேப் வந்து வெளியில வரும். அத வந்து உள் பக்கமா அப்படி ஃபர்ஸ்ட் குடுத்துக்கணும். குடுத்துட்டு அப்புறம் பிரஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணீங்கனாக்கா க்ளோஸ் ஆயிடும். அந்த ஒரு இடம் தான் நமக்கு வந்து கணக்கு. இந்த சில்லறை சேமிப்புல வந்து ரூ. 700 சேவ் பண்ணேன். அத வந்து கடையில குடுத்துட்டு ரூபா நோட்டா மாத்தி, அதையுமே வந்து அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டேன். இது மாதிரி தான் வந்து பண்ணணும். நம்ம வந்து ஒரு சில்லற பைசாவ கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு, அதுல கூட தங்கம் வாங்கலாம் அப்படின்றது மாதிரி நான் வந்து வீடியோலாம் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் தான் வந்து நம்ம வாழ்க்கை தரத்த வந்து உயர்த்தும். அது எந்த விதமான சேவிங்ஸா வேணா இருக்கலாம். அதாவது ரூபா நோட்டு தான் சேவ் பண்ணணும். இல்ல வந்துட்டு சில்லற தான் சேவ் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சில்லற பைசாவா இருந்தாலுமே அத வந்து ஒரு உண்டியலோ, இல்ல ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சு கலெக்ட் பண்ணி, அத வந்து ஒரு ரூபா நோட்டா நம்மளால மாத்த முடியும். அது ரூ. 100 ரூ. 200 அப்படி நம்மளுக்கு என்ன முடியுதோ அத வந்து செய்யலாம். இது வந்து ஒரு 1 மாசத்துக்கு ஒரு டைம், இல்ல 2 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கு ஒரு டைம் இந்த மாரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து பண்றது மாரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பா இது மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து ரூ. 50 நோட்டு வந்து சேவ் பண்றது. ஒரே கலர்ல சேவ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி 2 கட்டு அதாவது ஒரு இது வந்து ரூ. 1,000 அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா சேவ் பண்ணியிருக்கேன். 2 ரூ. 1,000 இருக்கு. 2,000 அதுக்கடுத்து வந்து இந்த ரூபா நோட்டெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரூ. 1,000 வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம், அதையுமே இது மாரி வந்து தனியா அப்படி வந்து எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா, இப்ப
இப்போ இதில் வந்து ஒரு இது இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு அவசரத்துக்கு வேணும், இல்லை ஏதாவது ஒரு செலவுக்கு வேணும், அமௌண்ட்டே கையில் இல்லை அப்படின்ற டைமில் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்றப்போ கட்டாயம் நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு சேவிங்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், மனசுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் பண்ணலாம். ஒரு ₹20 நோட்டு, ₹10 நோட்டு, இல்லை ₹50, ₹100 அது மாதிரி நம்மளுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி. இப்போ இந்த ₹50லாம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு என் கையில் கிடைக்கிறப்ப இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுருவேன். ஏன்னா இந்த கலர் சேவ் பண்ணணும், நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறோமே தனியாக அப்படின்றது மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து பண்ணுறது மூலமாக இது மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மாதத்துக்கு கோல்டுமே நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து இன்னும் அதிகரிக்க தான் போகுது. அது வந்து நல்லாவே நமக்கு தெரியும் அப்படின்றப்போ எதுக்கு வந்து அதை விடுவானே, சரி ஓகே இந்த ரேட் இருக்கிறப்போ 1 கிராம் வாங்கினோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு யோசிச்சு பார்ப்போம், ஐயோ அன்னைக்கே வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களையுமே பண்ண சொல்லியிருக்கிறேன். மாதம் மாதம் உங்களால் முடியாட்டியும் ஒரு 2, 3 மாதத்துக்கு ஒரு டைமோ, இல்லை அட்லீஸ்ட் ஒரு கோல்டு சிட்டாவது போட்டு கோல்டு வாங்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா இருக்க வந்து தங்கத்தோடைய விலை அதிகரிச்சுட்டு போகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், அதோடு சேர்த்து நல்ல ஒரு லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தங்கம் மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக தங்கத்தில் கொஞ்சமாவது வாங்குங்க. நான் இந்த மாதம் வந்து தங்கம் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த 100 மில்லிகிராம் காயின் தான் வாங்கினேன். மங்களன் மங்களில் நிறைய பேர் வந்து மினிமமாக எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி 100 மில்லிகிராம்ல இருந்தே காயின் கிடைக்கிது. இது வந்து என்னைக்கு வாங்கினேன்னாக்கா தை கிருத்திகை அன்னைக்கு வாங்கினேன். வீட்டில் வந்து முருகனுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வாங்கணும். இன்றைக்கி வந்து ஒரு அமௌண்ட் கையில் வச்சுருக்கோம், அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காயின் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சின்னதாக இப்போ இது மாதிரி ஒரு 100 மில்லிகிராம் வந்து ஒரு 10 டைம் வாங்கினோன்னா இதுவே 1 கிராம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு இது வந்து வாங்கின அன்னைக்கு இருந்த ரேட் வந்து இன்னைக்கு கிடையாது, இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு லாபமாக தான் படுது. உங்களுக்கு வந்து இப்படி வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணலை. உங்களுக்கு இது வந்து லாபகரமா இருக்கு, உங்களுக்கு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா லாபமா இருக்கும் அப்படின்றது மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது தங்கம் வாங்குங்க. அது எந்த கடையா வேணா இருக்கலாம், இந்த கடை தான் அந்த கடை தான் அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து கோல்டுடைய பியூரிட்டி மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க எந்த கடையில வேணா வாங்குங்க. ஸோ தங்கம் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஏன் அப்படின்னா நல்ல லாபகரமானது அப்படின்றதுனால சொல்கிறேன். உங்களுக்கு ஓகே ஒரு ₹900 இருந்தால் கூட நம்மளால தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த 100 மில்லிகிராம் வாங்குறது மூலமாக நம்ம வந்து தங்கமும் சேரும், அதே சமயம் வந்து ஒரு பைசா வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மாதிரி ஒரு மனநிறைவும் இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த மாதம் என்னுடைய சேவிங்ஸ் அப்படின்றது. இப்போ அந்த டார்கெட் அமௌண்ட் வந்து 5000 சேவ் பண்ணேன்னா அப்படின்றத வந்து இப்போ காட்டுறேன். என்னுடைய இந்த மாதம் சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ₹6050 இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன செலவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு மளிகை சாமான் வாங்குகிறோம், இந்த மாதிரி எந்த செலவாக இருக்கட்டும் அதில் வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணிட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்த செலவு பார்க்கணும் அப்படின்றது மாதிரி இருப்பேன். அது மாதிரி சேவ் பண்ணது தான் இதெல்லாம். இதுலேயுமே பாருங்கள் ஒரு ₹50 நோட்டு இருக்குது. இதையுமே எடுத்து இப்போ வந்து ₹50 நோட்டு கலெக்ஷன்ஸில் வந்து வச்சுருவேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு சிறுக சிறுக சேர்த்தாலுமே இதுலேயுமே வந்து எனக்கு செலவுகள்லாம் இருக்குது. அந்த செலவுகளுமே பார்த்துட்டு பேலன்ஸ் ஏதாவது என்கிட்ட மிச்சமானது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த 1 இயர் சேவிங்ஸ் உண்டியலில் வந்து போட்டுடலாம் அப்படின்றது மாதிரி இருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மந்த்துக்கான என்னுடைய சேவிங்ஸ். இந்த மாதிரி நீங்களுமே ஜனவரி மந்த்துக்கு என்ன அமௌண்ட் சேவ் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.